இந்த தியேட்டர்ஸ் ரிலீஸ் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரிவ்யூஸ், அதுவும் தியேட்டர் ரிவ்யூஸ். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இந்த மாதிரி பொதுவாக ரிவ்யூஸினுடைய கருத்து உங்களை பொறுத்தவரை இல்லை, எனக்கு என்னன்னா இது முதலிருந்தே நானே நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அதாவது மக்கள் வெளியில் வர மக்களுடைய வீடியோலாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் முன்னாடி இப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு என்ன திட்டுவாங்க. நான் ஆரம்பிக்கல, பட் அதை என்கரேஜ் பண்ணேன். அதை நான் சொல்லுவேன். அது போயிட்டு இருந்தபோது நானே என்கரேஜ் பண்ணியிருக்கேன். பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா போயிட்டே இருந்தது. ஒரு சினிமாவுக்கு சப்போர்ட்டாக போயிருந்ததை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர். அந்த வீடியோவோட அந்த வியூஸ்க்காகவும் அது பரபரப்பு உண்டாக்குறதுக்கும். இப்போ என்னுடைய வீடியோ பரபரப்பாக்கணும்னு என்ன பண்ணோம், நான் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக ஒன்று பேசணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, பல பேருடைய ஒப்பீனியன் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா அவரை உட்கார வச்சு அனலைஸ் பண்ண வச்சிருவாங்க. அவர் இரிட்டேட் ஆகி நிறைய பேசிடுவார். ஒரு படம் பிடிக்கல வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் சும்மா சாதாரணமாக கேட்டு போனீங்கன்னா அவரை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவரை நிற்க வச்சிட்டிங்க வச்சிங்களேன், எப்படியாவது ஹோல்ட் பண்ணிட்டு சார் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயில் ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் இந்த படத்தை பார்த்துட்டு, என்னை இந்த மாதிரி காலி பண்ணிட்டானுங்க அப்படி இப்படின்னு ஒரு இரிட்டேஷன் 3வது லெவல் இரிட்டேஷன் ஆகுதுன்னா அவன் மொத்தமாக பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு நிறைய நெகட்டிவாக பேசுவார். இப்போ இதை ஊடகங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கேட்குற கேள்வி அனலிஸ்ட்டாக கேட்கக்கூடாது, அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. படம் இப்படி இருந்தது, படம் நல்லா இருந்தால் நல்லா இல்லையா, அவ்வளோதான், அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அட் பெஸ்ட் உங்களுக்கு எது என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை என்ன விஷயம் பிடிக்கல அதை மட்டும் சொல்லிட்டு ஜென்ரலாக பேசிட்டு போகலாம். ஆனால் ப்ரோவோக் பண்ணிவிட்டு அவரை டீப்பாக அனலைஸ் பண்ணான்னு சொல்லும்போது அவருடைய பல கோபங்களும் வெளிப்பாடு வந்துடுது. அப்போ என்ன பண்ணுங்க, அதுதான் தம்ப்நெயிலாக மாறுது. அது தம்ப்நெயிலாக மாறும்போது படத்துக்கே நெகட்டிவாக மாறுது. அதாவது ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு ஷோ ஒரு வேளை நம்ம 9 மணிக்கு ஆரம்பிக்கல, 11 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் வச்சுங்களேன், 2 மணிக்கு வர வீடியோ படத்தையும் காலி பண்ணுது.